அக்னிஸ்வரன் சார், இப்போ ஏற்கனவே மாநில அளவில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க. அப்போ அதிமுக கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டம் அப்படி நாடகம், அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் நிறைய விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருந்தாரு. இப்போ என்ன அவசரம்னு அவர் கேட்டிருந்தார். அடுத்த வருஷம் தான் இது தொடர்பாக முடிய போகுது, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு கேட்டிருந்தார். ஒரு தெளிவு இல்லாமல் நடந்த கூட்டம் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த 7 மாநிலங்கள் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஒன்று சேர்ந்து நடத்தப்பட்ட அந்த ஆலோசனை கூட்டம் இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இது அழுத்தம் கொடுக்குமா? சார், இந்த தொகுதி மறுவரை சீரமைப்பு இதில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக ஆட்சியில் இருக்கிற போது இவங்க மத்தியிலிருந்து இது சம்பந்தமாக இந்த தொகுதியை நாங்கள் இந்தந்த இதில் நாங்கள் பண்ண போகிறோம், அதிகரிக்க போகிறோம் அல்லது குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கு எந்த விதமான அரசு கோப்புகளோ தாக்கீதுகளோ வரல. சரி. ஆனால் வராமல் இருக்கிற போது ஏற்கனவே கடந்த கால வரலாறுகளின் அடிப்படையில் மத்திய அரசினுடைய ஆவணங்களின் அடிப்படையில் 26ல் இவங்க இது மாதிரி தெரியாமல் இந்த வேலையை செஞ்சுருவாங்க, அதுக்கு நாம் முன்கூட்டியே இது ஆயத்த பணிகள் நாம் ஈடுபட்டால் தான் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறைக்கப்படாது அப்படின்ற ஒரு தருணத்தில் தான் திமுக இந்த இதை எடுக்கிறாங்க. ஓகே, இது தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கும் தான். ஆனால் இதில் ஏற்கனவே 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை. சரி. 2011 அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததில் 7,21,00,000 தமிழ்நாட்டில் மக்கள் தொகை. சரி. அதுக்கு பிறகு 2025 இதுவரைக்கும் நமக்கு எவ்வளவு பேருன்னே தெரியல. தெரியாமல் தான் மத்திய அரசும் பணத்தை ஒதுக்குறேன்றது, மாநில அரசும் பணத்தை ஒதுக்கியிருக்கும் இந்த திட்டத்துக்குன்னு. ஆக அது நமக்கு தெரியல. ஆனா இங்க 5.18% இருந்தா நமக்கு இந்த பாண்டிச்சேரியை சேர்த்து 40 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்படும். அதனால இந்த 7.18% இருந்தா நமக்கு 63 வரும்ன்றாங்கல்ல, இது ரெண்டுமே பொய். 63 வரும் என்பது எதன் அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையிலையா அல்லது 71 அடிப்படையிலையா? விகிதாச்சார அடிப்படை. அந்த விகிதாச்சாரம் என்பது எந்த ஆண்டு விகிதாச்சாரம்? 71. அப்ப 71னா 2021 இன்னைக்கு இருக்கிறத ஏற்கனவே தொகுதியெல்லாம் இப்ப எல்லைகளை கூடி குறைச்சாங்கல்ல, அப்ப அதை ஏத்துக்கிட்டீங்களே, ஏன் ஏத்துக்கிட்டீங்க? அன்னைக்கே இதை கேட்டிருக்கணுமா இல்லையா? எப்போ என்னைக்கு சொல்றீங்க? எப்போ சொல்றீங்க? இப்போ தொகுதியவே இந்த தொகுதி மக்கள் தொகை அடிப்படையில் இது தொகுதி மறு வரையறை செஞ்சாங்கல்ல, மத்திய அரசு பண்ணிச்சுல. ஆமா, காங்கிரஸ் காலகட்டத்தில். அப்ப அதை ஏற்றுக்கொள்ளுகிற போதே இதையும் நாம் கவனத்தில் வைத்து எண்ணிக்கை மாற்றல. அதேதான், அதைத்தான் இப்ப சொல்றேன். இப்ப எண்ணிக்கை மாற்றலனா மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்குது. எப்படின்னா, இல்ல மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு, ஏங்க இப்ப மத்திய அரசு சொல்றத மாநில அரசு செஞ்சா மக்கள் தொகையின் அடிப்படையில் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறையும்டா, இனிமேல் எந்த மாநில அரசும் மத்திய அரசு சொல்றத செய்யாது. அதான அர்த்தம். அதுக்கு அதான அர்த்தம். அப்போ நீங்க குடும்ப கட்டுப்பாடு, நீங்க மக்கள் தொகை குறைக்கணும்னு சொல்லி வட மாநிலங்கள் செய்யாத ஒன்றை தென் மாநிலங்கள் செஞ்சதனால இன்னைக்கு தென் மாநிலங்கள் தான் அதிக சரக்கு மற்றும் சேவை வரி கொடுக்குது. தென் மாநிலங்கள் தான் அதிக கண்டுபிடிப்பையும் மக்கள் தொகையில உற்பத்தி குறைஞ்சா கூட நாட்டினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்திருக்கிறாங்க எல்லா பொருட்களிலும். சரி, அப்படி இருக்கிற போது இங்க இவங்க நினைச்சது, இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்றார், இல்ல நாங்க இதை பண்ண மாட்டோம். ஆனா இத நாடாளுமன்றத்தில் நீங்க சொல்லுவீங்களா? எழுத்துப்பூர்வமாக அதுதான் தேவை. அதுக்கு ஒருவேளை நீங்க 63 கொடுக்கிறோம்னா எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிறோம், கூடுனா ஏத்துக்கிறோம், குறைஞ்சா ஏத்துக்கிறாது. ஆனா ரெண்டுமே தவறு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காத ஒரு மத்திய அரசாங்கம், அதே மாதிரி இவங்க மாநிலத்தில் நம்மை விட பின்தங்கிய பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருச்சு, தெலுங்கானா எடுத்துருச்சு. அல்ல இவங்க மாநில அரசு ஏன் அதை எடுக்கல? உடனே நாங்க எடுக்க முடியாது சென்சஸ் மத்திய அரசு அப்படின்னா சர்வே ஏன் எடுக்கல? அப்ப அதையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தகவல் இந்த சர்வே எடுத்து கூட
இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லி எங்கள் மக்கள் தொகை குறையவில்லை, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எடுக்காததை நாங்க எடுத்துட்டோம் என்று புள்ளி விவர கணக்கை மாநில அரசு கொடுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த 25 ஆண்டுகள் அவர்கள் நீட்டிக்கிறார்களோ நீட்டிக்கவில்லையோ, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையை உயர்த்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட வேண்டும். ஏன்னா நாளைக்கு இந்த அரசாங்கம் இல்ல, இன்னைக்கு பாஜக இருக்கு, நாளைக்கு ஆம் ஆத்மி வரும், அல்லது மாநில கட்சி ஏதாவது ஒன்று வரும். அப்படி மாநில கட்சி அங்க வந்துருச்சுன்னா இன்னும் குறைச்சா அப்ப மாநிலங்கள் இல்லாத நிலைக்கு ஏற்படும். ஆகையினால இவங்க நினைக்கிறது நடக்க கூடாது. இது மாநில உரிமைகளை ஏற்கனவே நீங்க கல்வி இன்ன வரைக்கும் நம்ம மாநில பட்டியல் கொண்டு வர முடியல. அதனாலதான் நீட்டுக்கு இந்த சிக்கல் இருக்குது. அப்ப ஒவ்வொரு விஷயமும் ஜிஎஸ்டி இதே மாதிரி தான். எல்லாமே இங்கிருந்து நம்மை நான் கேட்குறேன், நீங்கள் தொகுதி மறுவரையில் 8 நாடாளுமன்ற உறுப்பினர் குறையும் அப்படின்னா அப்போ எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டியை குறைச்சிருவீங்களா? குறைப்பீங்களா மாட்டீங்களா? அண்ணன் தூத்துக்குடி செல்வம் இதுக்கு பதில் சொல்வாரா? இது ஒன்று. இன்னொன்று, இதுக்கு விடை தெரியாமல் இதை துணிச்சலாக சந்திக்க முடியாதவர்கள் இன்னும் வரைக்கும் மிசோராம் நாகாலாந்து என்ன நிலைமையில இருக்குது அப்படின்றதே தெரியாம இல்ல அங்க இருந்து மருத்துவ கழிவை கொண்டு வந்து கொட்டிடுறாங்க, இல்ல அங்க வந்து அணைய கட்ட போறாங்க. சரி, திரு PR சிவகுமார் துணை முதலமைச்சர் கூப்பிடாம பசாவராஜ் 1000 கோடி ஒதுக்குனாரே கர்நாடகாவுக்கு அணை கட்டுவோம்னு, அவரை கூட்டி வருமா? ஆகவே இவர்கள் வந்து எதையும் செயல்படுத்தாமல் வெறும் கையில் முலம் போட்டு இத்தனை அடி நீளம் இத்தனை அடி அகலம் அப்படின்னு பாரதிய ஜனதா அளக்க நினைக்கிறது. தமிழ்நாடுடைய இந்த முன்னெடுப்பு சரின்றீங்க? இது சரிதான். ஆனால் அவர்களுக்கு மத்திய அரசுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னா, ஐயா நீ 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், ஆனா எடுக்க தவறிட்டீங்க. ஆனால் நாங்கள் எடுத்திருக்கிறோம், இதோ எங்கள் நாட்டில் 10 கோடி மக்கள் இருக்கிறார்கள் சார். வடநாட்டுக்காரங்களே 2 கோடிக்கு மேல இருக்கிறாங்க சார். இது யாராவது கணக்கெடுக்கிறாங்களா? ஓட்டு போடுறது பாஜகவுக்கு ஓட்டு போட்டுட்டு நாமளே கணக்கெடுப்பு நடத்தினால் என்ன பலன் கிடைக்கணும்ன்றீங்க? ஏன் என்ன பலன் கிடைக்கும்னு எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா 63 கட்சிகள் பங்கேற்றிருக்கு. அதுல 58 கட்சிகள் 63 கட்சிக்கு அழைப்பு விடுத்துச்சு, 58 கட்சிகள் தான் பங்கேற்றுச்சு. அப்ப அந்த 5 கட்சிகள் யார்? மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துங்க. அந்த 5 கட்சிகளும் ஆமா நாங்க குறைப்போம் அப்படின்றதான அர்த்தம். உங்க உள்நோக்கம் என்ன? இப்போதைக்கு அதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுல கலந்து ஒருவேளை திமுக இதை முன்னெடுக்கவில்லை, திமுக மடைமாற்றம் செய்வதுன்னே வச்சுக்கோங்க. எது இப்ப இன்னைக்கு கூட விலைவாசி பிரச்சனை, வரி சொத்து வரி பிரச்சனை எல்லாவற்றையும் மடைமாற்றம் செய்வதாகவே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமாண்டே வச்சுக்கோங்க. 26ல NRC CAA மாதிரி இதை கொண்டு வந்ததற்கு பிறகு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன? இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்தை நீங்க இதுவரைக்கும் ஜிஎஸ்டியில எவ்வளவு கொடுக்கிறோம், நாம எவ்வளவு வாங்குறோம்ன்ற மக்களுக்கு தெரியுமா? ஆனா விலைவாசி எல்லாமே கூடிக்கிட்டு இருக்கு. அதுல மாநில அரசும் விலைவாசி உயர்றதுல வருத்தப்படல, மத்திய அரசு அடுத்தவர்களுடைய வரியை புடுங்கிறதுல வருத்தமே படாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது நம்முடைய தார்மீக உரிமை, நீங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி எங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பையும் குறைக்கணும்னு சொன்னீங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க குறைச்சிட்டு இன்னொரு டாக்டிஸா ஒன்று சொல்றாங்க. மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி 20 லட்சம் பேர் இருக்கக்கூடிய பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல அவங்களுக்கு ஒரே ஒரு MP தான் இருக்கிறாங்க. ஆக 20 லட்சம் பேர் இருந்தால் 10 லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்லி 2 MP இல்லையா போகணும்? நான் கேட்கிறேன், ஜிஎஸ்டி அவங்க அதிகம் தர்றாங்களா? அவங்க வந்து வருமான வரி நிறைய கட்டுறாங்களா? ஆக அவங்களால நீங்க வந்து கொண்டு வந்துட்டு மாநில அரசுக்கு எந்த முன் முயற்சியும் எடுக்காம மத்திய அரசு பிற மாநிலங்கள், இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இவங்க எல்லாம் கேரளா, இந்த மாநிலங்கள் மத்திய அரசு சொன்னதை கேட்டு மக்கள் தொகையை குறைச்சதனுடைய தண்டனை உங்க எம்பியவே குறைக்கிறோம் சொன்னா இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. இந்த நாடகத்தை, இந்த முகமூடியை பாஜக கலட்டி எறிய வேண்டும். அப்படி கலட்டி எரியலன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற 240 கூட அடுத்த தேர்தலில் வராது, உங்களுக்கு உண்மையிலே வராது. இப்போ நந்தகுமார் சார் சொல்றாரு 2026 அது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது செய்ய முடியும் அப்படின் போதும், அதே போல் உத்தரப்பிரதேசம் 500க்கு மேல தாண்டக்கூடிய விஷயமும் இருக்கு. அப்போ 2ஆ பிரிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியும் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அப்போ 26 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகுதான் அது தொகுதி மறுவரை செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு காலம் அது அதிக நாட்கள் ஆகும் இல்லையா? இப்போ 2026 இது முடியுது இல்லையா சார்? நீங்க சொல்லக்கூடிய இந்த எந்த தகவல்களுமே மத்திய அரசாங்கம் ஏத்துக்கிட்டா தான் சார். இதை ஏத்துக்கிருச்சா? இதை ஏத்துக்கிட்டு மத்திய அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கா? மாநிலங்களுக்கு நாங்கள் இந்த தொகுதி மறுவரை இந்த ஆணையத்தின் அடிப்படையில் நாங்கள் இதை செய்கிறோம். பிரச்சனையா இருக்கு. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல், ராம்நாத் கோவிந்த் முன்னாள் ஜனாதிபதி அவரை வச்சு ஒரே அறிக்கை கொடுத்தீங்க. அதே மாதிரி நீங்க நீட்டு ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டி கொடுத்தீங்க, அதுல செக்ஷன் 10D மாத்துனீங்க. இதே அன்னைக்கு குலாம் நபி ஆசாத் இருந்தாரு, அவர் கொண்டு வந்தாங்க, அதுல 10D மாற்றப்படல. அப்போ இவர்களுக்கு தேவையான அளவுக்கு ஒருவேளை இவர்கள் மாற்றம் செய்தால் நீங்க இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகுதி மறுவரை அந்த கமிட்டி அரசாங்கம் ஏத்துக்கிறதா ஏத்துக்கலையா? அப்படி அரசாங்கம் ஏத்துக்கிட்டா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பீங்களா மாட்டீங்களா? ஒருவேளை வடநாட்டுக்காரங்க எல்லாத்தையும் தமிழ்நாட்டிலையும் தென்னிந்தியாவிலையும் ஃபுல்லா நிரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க தொகுதி அடிப்படையில் இது பண்ணா நாங்க பாஜக தென்னகத்தில் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு குறுக்கு சிந்தனையா? உங்க நோக்கம் என்ன? ஆகவே நீங்கள் இந்த நாட்டுக்கு அறிவாளிகள் மேல் தேவையில்லை சார், செயல்பாட்டாளர்கள், உண்மையான உணர்வாளர்கள். அது திமுக நாடகம் போடுதா பாஜக நாடகம் போடுதா எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனா 1000 கமிட்டியை போடுங்க, எங்களுக்கு அதுவும் தேவையில்லை. மாநில உரிமைகள் பறிக்கப்படுதா இல்லையா? ஆக இந்த அமித்ஷா சொல்லிட்டு போறாரு, அதெல்லாம் நடக்கவே அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. எதன் அடிப்படையில்? நீங்க நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கீங்களா? அப்படியே இருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்க சொன்னீங்கல்ல 2026 கணக்கெடுப்பு எடுப்போம், அப்படி பாஜக அரசாங்கத்தில் எடுக்க முடியுமா சார்? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியும், எந்த அரசாங்கமா இருந்தாலும். ஆனா இப்ப திடீர்னு 2021 எடுக்கலையே, அப்ப அதுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வேணுமே. அப்படி பெரும்பான்மை பாஜக இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப இல்லாத போது எப்படி 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பீங்க? அப்ப நீங்க 2031 தானே எடுக்கணும். முடியுது என்பதற்காக அல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பீங்களா மாட்டீங்களா? எடுக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எடுப்பீங்களா மாட்டீங்களா? அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கணுமா இருக்காது கூடாதா? இருக்கணும்ல சார்? இருக்கா? பெரும்பான்மை இருக்க போய் தான் சார் பெரும்பான்மை இல்ல. அப்போ சார் எது தேவையோ அதை செய்யாததுதான் நோக்கமா? பெரும்பான்மை இல்லை, அதனால நீங்க எத்தனை கமிட்டி போட்டாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்ப 2026 மத்திய அரசே எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாதுன்னா இப்ப டீலிமிட்டேஷன் எப்படி கொண்டு வர போறாங்க? இது சாத்தியம் இல்ல. 2026 வரக்கூடிய பிரச்சனை அந்தந்த மாநிலங்கள் முழிச்சுக்கிருச்சு. இதனால இது பாஜகவுக்கு பின்னடைவா அல்லது முன்னடைவா என்று நான் சொல்ல விரும்பல. ஆனா மாநில உரிமைகளை எல்லாவற்றையும் பறிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாஜகவினால் ஒருவேளை நம்முடைய பிரதிநிதிகளும் பாதிப்படைஞ்சா மத்திய அரசு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன?